ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு சோக் பெட் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சைட்டு கன்சால்டேஷன் பண்ணி முடித்த பிறகு அதில் வரக்கூடிய பாத்தியில் நம்ம ஒரு வரி கல் வந்து நம்ம அடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாத்தி சமப்படுத்தின பிறகு காலம் சுற்றிலும் வந்து 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கரையா மருந்து அதுக்குள்ளே ஊற்றணும். எங்களுக்கு 14 காலமும் அந்த 1 லிட்டர் டெர்மினேட்டர் சொல்யூஷன் வந்து ஆச்சு. குழிக்குள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி டெர்மினேட்டர் சொல்யூஷன் வந்து தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி ஊற்றுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் இருக்க கெப்பாசிட்டி இருக்க பக்கெட்டில் வந்து நாங்கள் முக்கால்வாசி தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டோம். அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர்ஸ் தண்ணியில் அதில் டெர்மினேட்டர் சொல்யூஷன் வந்து கலந்து நாங்கள் வந்து ஊற்றணும். நீங்கள் பண்ணும்போது அந்த டெர்மினேட்டர் சொல்யூஷன் இன்னும் டைல்யூட் பண்ணி கூட ஊற்றலாம். இப்போ பாத்தியில் மண் வந்து கொஞ்சம் வந்து தோண்டணும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு தோண்டணும் ஒரு கணக்கு இருக்கு. இப்போ நம்மளோட கிரேட் பீமோட ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் பீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டைப் பார்த்தீங்கன்னா B002வும் B002Aவும் இருக்கிற ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, அதாவது 1 அடி. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா B003 ரிங்கோட சைஸ் 15 இன்ச்சஸ், அதாவது 1.25 அடி இருக்க ரிங்கு. கடைசி டைப் வந்து பார்த்தீங்கன்னா B004, அதோட ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு, 1.5 அடி இருக்க ரிங்கு. இப்போ எங்களோட ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரம் கிச்சன் டு பெட்ரூம் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸும் பீம்ஸும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, அந்த ஒரு வரி கல்லுக்கு நம்ம பாத்தியில் எந்த அளவுக்கு வந்து மண் தோண்டணும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளோட கிச்சன் ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ மூலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பீம் வந்து கனெக்ட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா B002Aவும் அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா B003யும் வந்து கனெக்ட் ஆகுது. காலத்துக்கு முன்னாடியே லெவல் டியூப் வச்சு மார்க் பண்ணியிருப்போம் பீமுக்காக. இப்போ இந்த காலமோட லெவல் டியூப் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் வந்து ஒரே மாதிரி தான் வரும். இந்த டயக்ராமில் லெவல் டியூப் மார்க்கிங் வந்து ரெட் கலர் கொடுத்து வச்சுப்பேன். இப்போ இந்த காலத்துக்கு B002A இருக்க சைடு வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த லெவல் டியூப் மார்க்கிங் வந்து 22 இன்ச்சு வந்து நாங்கள் கழிச்சோம். இப்போ இந்த 22 இன்ச்சு எப்படி வருது நான் சொல்கிறேன். B002Aவோட ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. அதுக்கு வந்து கலவையோட கவர் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணுவோம், மேலேயும் கீழேயும். ஸோ அது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 இன்ச்சு வந்து வருது. 2 இன்ச்சு வந்து கலவைக்கு வந்து கவராக நம்ம வச்சிட்டோம். பீமுக்கு கீழே ஒரு வரி நாட்டுக்கல் வந்து நம்ம வைப்போம். அதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம கலவை வந்து விட்டோன்னா 4 இன்ச்சு. அப்புறமா வந்து அதுக்கு கீழே வந்து 3 இன்ச்சு வந்து விடுவோம் PCCக்காக. ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருப்போம். சேஃப்டிக்காக 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி வந்து விட்டுருக்கோம். ஸோ மொத்தமாகவே வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வந்து நம்ம PCC ஒரு வரி கல் ப்ளஸ் வந்து கலவைக்கு வந்து நம்ம விட்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீமு அது வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. 8 + 14 வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு வந்து வருது. இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த கணக்கு வந்து B002 இருக்க பீமுக்கும் வந்து பொருந்தும். ஏன்னா அந்த பீமோட சைஸோட ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. இப்போ B003க்கு வந்து நம்ம கணக்கு பண்ணோன்னா ரிங்கோட சைஸு 15 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு வந்து கலவையோட கவருக்காக வச்சோன்னா 17 இன்ச்சு ப்ளஸ் வந்து 8 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த கல் PCC ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு கலவையோட கனம் வந்து 8 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 25 இன்ச்சு வந்து நம்ம அந்த லெவல் மட்டத்துலேருந்து கழிக்கணும். B003 இருக்க பீமுக்கு. B004 பீமோட ரிங்கோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு வந்து கலவையோட கனம் வச்சோன்னா நம்மளுக்கு 20 இன்ச்சு வருது. ப்ளஸ் நம்ம ஒரு 8 இன்ச்சு வந்து ஆட் பண்ணோன்னா 28 இன்ச்சு அந்த லெவல் டியூப் வந்து நம்ம கழிக்கணும்.
இப்போ நம்மளோட சைட்ல எந்த இடத்துல வந்து B002ம் B002A வர பீமோ அந்த இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 22 இன்ச்சு வந்து கழிச்சிருக்கணும். மண்ணோட சேர்த்து தான் சொல்றேன். அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா வந்து சமப்படுத்தி இருக்கணும். அதே போல காலத்தோட சைட்ல எந்த இடத்துல வந்து B003யோட பீம் வருதோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 25 இன்ச்சு வந்து கழிச்சுன்னு இருக்கணும். நம்மளோட மண்ணோட சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெவல் படுத்திக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பீம் B003யும் அப்புறமா வந்து B002 அண்ட் B002Aவோ ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா குழியோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா B003 வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம 25 இன்ச்சு வந்து குழி வந்து வெட்டுறோம். அதே போல B002ம் பிளஸ் வந்து B002A இருக்க பீம் வந்து நம்மளுக்கு 22 இன்ச்சு வந்து ஆழத்துக்கு பாத்தி வந்து நம்ம வெட்டுவோம். இந்த ரெண்டு பீம் இருக்க பாத்தியில வந்து நம்ம ஒரு வரி கல்லு வச்சு முடிக்கும் போது B002 இருக்க பீம் வந்து நம்மளுக்கு ஹைட்டா வந்து தெரியும். B003 ஒரு வரி கல்லு வந்து நம்ம முடிக்கும் போது அந்த கல்லோட அளவு வந்து நம்மளுக்கு கீழே இருக்கும். B002ஓட கல்லு வந்து நம்ம ஒப்பிடும் போது B002ஓட கல்லு வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த B003 இருக்க கல்லு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஏன்னா பீமோட சைஸ் வந்து B003 வந்து அதிகமாக இருக்கிறதுனால கல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்து வந்து இருக்கும். இதே விஷயம் B003 அண்ட் B004 வரக்கூடிய ஒரு வரி கல்வரிசையோட ஹைட்டோட ஒப்பிடும் போது B004ஓட ஒரு வரி கல்வரிசை வந்து ஆழமா இருக்கும். ஏன்னா அதோட பீமோட ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 18 இன்ச்சு ரிங்கோட சைஸ். அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு வரி கல்வரிசை வந்து கொஞ்சம் ஆழமா இருக்கும். எல்லா பீமில் இருக்கக்கூடிய ஒரு வரிசை கல்லோட ஹைட்டு வந்து ஏன் மாறுபட்டு வருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். எல்லாம் பாத்தியும் மண்ணு வந்து தோண்டின பிறகு மண்ணு வந்து சமப்படுத்தினோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஜல்லி வந்து கொட்டணும் PCC போடுறதுக்காக. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கலவை வந்து போடுவாங்க. கலவையோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:4. ஒரு பங்கு சிமெண்ட் 4 பங்கு சாண்டோட வந்து கலந்து 1.5 ஜல்லி மேல வந்து அந்த கலவையை வந்து போட்டோம். அதுக்கப்புறமா அந்த கலவையை வந்து சமப்படுத்திங்க. அதுக்கப்புறமா அந்த கலவை மேல தண்ணி அடிச்ச பிறகு திம்ஸு கட்டை கலவை மேலே வந்து அடிக்கும் போது அந்த கலவையும் அந்த 1.5 ஜல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங் ஆட்டம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இதே PCC வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாண்டிங்கோட தன்மை வந்து அதிகப்படுத்தலாம். எப்படின்னா அந்த 1.5 ஜல்லியும் ப்ளஸ் வந்து அந்த கலவையும் வந்து கலந்த பிறகு அந்த குழிக்குள்ளே வந்து கொட்டிடுங்க. கலவையை வந்து சமப்படுத்திங்க. அதுக்கப்புறமா வந்து திம்ஸு கட்டை போட்டு வந்து நல்லா வந்து அடிச்சுங்க. அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த PCC வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். PCC போட்டு முடித்த பிறகு அங்கே ஒரு வரி கல் வந்து வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா PCC மேலே 1 இன்ச்சு கலவை வந்து வைக்க போகிறோம். PCC மேலே அந்த 1 இன்ச்சு கலவை வந்து கொட்டும் போது சமப்படுத்திங்க. அதுக்கு மேலே ஒரு வரி கல் வந்து அடிக்கலாம். கல் அடுக்கிறதுக்கு முன்னாடி 2 காலத்தோட டெட் எண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்வைன் வச்சு வந்து கட்டிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு வரி கல் வந்து அடுக்க ஆரம்பிப்போம். ஏன் இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா இப்போ கல் வந்து நம்ம அடுக்கும் போது கலவையோட கனம் வந்து அதிகமானாலும் இல்லைன்னா கம்மியாக இருந்தாலும் ட்வைன் வச்சு பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லை அண்ணனுங்க வந்து கல் வந்து அடுக்கும் போது நம்ம தூரத்துலேருந்து அந்த ட்வைன் வச்சு வந்து கல் வந்து பார்த்தோன்னா அந்த ட்வைனும் அந்த கல்லும் வந்து டச் ஆகணும். இப்போ நீங்களே இந்த வீடியோ கிளிப்பு வந்து பார்க்கலாம். கல் அடுக்கின பிறகு அந்த கல்லோட கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லரியான கலவை வந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அந்த கேப்பில் வந்து அடைப்பாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும். ப்ளஸ் எங்களோட மேஸ்திரி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வர கலவை வந்து அந்த கல் மேலே வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றி அந்த கலவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கல்லோட கேப்பு கலவை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தென்னத்தொடப்பை வச்சு வந்து பெருக்கிட்டாங்க. ஒரு ஃபினிஷிங் டச் வந்து அண்ணா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா பீமுக்கும் ஒரு வரி கல் வந்து அடுக்கி முடித்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் டைமு வந்து 3 நாள் வந்து விடணும்.
3 நாள் கழிச்ச பிறகு தான் இந்த ஒரு வரி கல்லுக்கு நம்ம பிட்டு ஃபிக்ஸே வந்து அடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.